14/6/2025 நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். 14/6/2025, 18/8/2025க்குள்ள இப்போ நடந்த இதே ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டை விட மிகப்பெரிய கொடூர விபத்து இந்த நாட்டில் நடக்கும். இது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜிலாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும், மிகப்பெரிய சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கும் போது தூக்கம் வராது, சாப்பிட பிடிக்காது, சந்தோஷம் நம்மளை விட்டு போயிடும். அதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம இயல்பான வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு ஒரு தனி மனப்பக்குவம் வேணும். மீண்டும் ஒரு விமான விபத்தோ, இல்லை ரயில் விபத்தோ, இல்லை கப்பல் விபத்தோ, இல்லை போரோ கூட நடக்கலாம். என்ன சார் நீங்கள் நெகட்டிவாக எப்போயுமே பேச மாட்டீங்க, ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க. இது கணிப்பு. நான் இந்த மாதிரி கணிப்பதை நிப்பாட்டி கொண்டேன் கடந்த ஒரு வருஷமாக. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது, நம்ம கண் முன்னாடி அதை புலப்படுது. எதுக்காக இந்தியா அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்தியா சொல்லலாம், ரெண்டாவது சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லலாம். சவுதி அரேபியா, குவைத்து, அரபிக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லலாம். இது ரெண்டுத்துக்கும் தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. மற்ற நாடுகள் தப்பிக்கும்.